விடாம தான் போயிட்டு இருந்தது. ஒரு காலத்துல ஐயா காமராஜர் தலைமை தாங்கின காங்கிரஸ் கட்சி கருணாநிதியோட வாரிசு முன்னாடி கை கட்டி நிக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அட நான் சொல்லலங்க, மூத்த காங்கிரஸ் தொண்டர்கள் இப்படித்தான் புலம்புறாங்க. சென்னையிலையும் தென் மாவட்டங்கள்லயும் பெரு வெள்ளம் வந்ததும் திமுக கூட்டணியில இருக்கிற கட்சி தலைவர்கள் ஐயா ஸ்டாலினை சந்திச்சு நிதி கொடுத்தாங்க. திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்டுங்கன்னு எல்லாருக்கும் முதல்வரை பார்க்குற வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா காங்கிரஸ்காரங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கல. போன வருஷம் டிசம்பர் 22 காங்கிரஸ் தலைவர் ஐயா அழகிரி காங்கிரஸ் எம்எல்ஏக்களை கூட்டிக்கிட்டு தலைமைச் செயலகத்துக்கு போனாரு. ஐயா ஸ்டாலின் வருவாருன்னு ரொம்ப நேரம் காத்து கிடந்தாரு. 2 தடவை டீ குடிச்சு திகற்ற அளவு சுண்டல் சாப்பிட்டு எம்எல்ஏக்கள் தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கூட ஸ்டாலின் வரல. கடைசியில காங்கிரஸ்காரங்க சோகமா வெளியே போனாங்க. ஆனாலும் எப்படியாச்சும் முதலமைச்சரை பார்த்தே தீரணும்னு பிடிவாதமா இருந்த காங்கிரஸ்காரங்க மறுபடியும் ஐயா ஸ்டாலின் கிட்ட நேரம் கேட்டிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் நேரம் கொடுக்கல. அறிவிக்கப்படாத துணை முதல்வர் உதயநிதி தான் நேரம் கொடுத்திருக்காரு. வேற வழியே இல்லாம வாரிசு அமைச்சர்கிட்ட நிதியை கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். இந்த சம்பவத்தை பார்த்த காங்கிரஸ் தொண்டர்கள் திமுக காங்கிரஸை புறக்கணிக்குதான்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரையும் பார்க்குற ஸ்டாலின் ஏன் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை மட்டும் பார்க்கல, கூட்டணியை முறிச்சிட்டு வெளியே போக பார்க்குறாங்களான்னு கேட்குறாங்க. எப்படி இருந்த காங்கிரஸ் இப்படி ஆகிடுச்சேன்னு நாம சொல்லல, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.